ஹாய் வெல்கம் பேக் டு மித்ரன் ஸ்ட்ரக்சர்ஸ். முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரிட்டன் டெஸ்ட்டும் சரி, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஓரல் இன்டர்வியூமே நமக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்ட் இருக்குல்ல, இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு காமன் ரேங்க் லிஸ்ட்டு, ஓகேங்களா, சிஆர்எல் அப்படிம்பாங்க. காமன் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மார்க்லேருந்து அப்படியே அரைவ் பண்ணிவிட்டு பிசியில் எத்தனாவது கேட்டகரியில் இருக்கீங்க, கம்யூனிட்டி ரேங்க்கில் எத்தனை இருக்கீங்க அப்படிங்கிறத கிளாஸிஃபைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் டிகிரி ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு. இது ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் டெக்னிக்கல் போஸ்ட்டு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிகிரி ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்ட் கவுன்சிலிங் கால் லெட்டர், ஓகேங்களா, உங்களுக்குன்னு ஒரு கால் லெட்டர் வந்திருக்கு. அதில் காமன் ரேங்க் லிஸ்ட்டு 1 to 825 ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும்தான் வந்திருக்குது, ஓகேங்களா. காமன் ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 825 வரை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது வந்திருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான த காமன் இங்கே இருக்க பாருங்களேன், ஓகேங்களா. காமன் ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போனாலும் சரி, இல்லை டேரெக்டாக நீங்கள் இதில் பண்ணாலுமே வந்துடும் உங்களுக்கு. இங்கே டேரெக்டாக காமன் ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரிவியூ மார்க்கு எவ்வளவு, டோட்டல் மார்க்ஸ், ரிட்டன் அண்ட் இன்டர்வியூ போட்டு காமன் ரேங்க் லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி ரேங்க்கு, ஓகேங்களா. நீங்கள் எத்தனை கம்யூனிட்டி எந்த கேட்டகரி வேணாலும் இருங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி டிஎன்சி அப்படின்னா காமன்வெல்த் ரேங்க் பார்த்தீங்கன்னா 129, பட் கம்யூனிட்டி ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 31. அதேமாரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க்குமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா 159, பட் கம்யூனிட்டி ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 105, ஓகேங்களா. இதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ராப்பராக பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஒன்லி ஃபார் டிகிரி ஸ்டாண்டர்டு, ஓகேங்களா. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு ஓரளவு அவங்க இன்டர்வியூ வச்சு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் டிப்ளமோக்கு வர்றாங்க. ஓகே, அப்போ டிகிரியில் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஏன்னா உங்களுக்கே தெரியும் இதில் ஒரு 500 பேர் செலக்ட் ஆகும், ஒரு 400 to 450 பேர் இதில் செலக்ட் ஆனவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா டிப்ளமோ கேட்டகரிக்கு. அப்போ இதில் உங்களுக்கு பேக்கேஜ் அதிகம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக முடிஞ்ச அளவு எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட் உள்ள போயிடுவாங்க. அப்போ அதில் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து காமன் ரேங்க் லிஸ்ட் இதில் விட்டுருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்படி ஒரு செலக்ட் ஆகணும்னா இதில் எத்தனை பேர் அப்படின்னா 1673 பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் விட்டுருக்காங்க. பட் இதில் கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, இங்கே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் அண்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு, ஓகேங்களா, கவுன்சிலிங் டைம் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே விட்டுருக்காங்க பாருங்கள். இதில் கவுன்சிலிங் ஷெட்யூல் அவங்க விட்டுட்டாங்க. எந்த கேட்டகரியிலேருந்து காமன்வெல்த் ரேங்க்கு 1 to 75 வரை இருந்துச்சு அப்படின்னா 75 கேண்டிடேட்ஸ் இது 3ஆம் தேதி, ஓகேங்களா. 3ஆம் தேதி 9 to 9 o'clock. அடுத்தது 76லேருந்து 150 1ஆம் தேதி, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது, ரொம்ப இயர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி 751லேருந்து 825, ஓகே, அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9 o'clock. 8-3 பார்த்தீங்க அப்படின்னா 9 o'clock ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு ஷெட்யூல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட கம்யூனிட்டி ரேங்க். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, டிகிரி ஸ்டாண்டர்ட் கவுன்சிலிங் கால் லெட்டர் வராது, நீங்கள் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும் ஃப்ரம் காமன் ரேங்க் லிஸ்ட் 1 to 825 இருக்குல்ல. அடுத்து ஸ்பெஷல் கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தமாரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. இதில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இதை என்ட்ரு பண்ணி கால் லெட்டர் வந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் போகணும். மேக்ஸிமம் 1லேருந்து 825 வரை கால் லெட்டர் வந்திருக்குது. மிச்சவங்க இது பண்ணாதீங்க, ஓகேங்களா. அவங்க கொடுத்துருக்கிறது காமன் ரேங்க் லிஸ்ட் 1 to 825, ஓகேங்களா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 825 யாராச்சும் வரல அப்படின்னா அடுத்த லெவல் ஆஃப் கூப்பிடுவாங்க. ஏன்னா நமக்கு இருக்கிற போஸ்டிங்க்கு அந்த ரேஷியோ படி தான் அவங்க கூப்பிடுவாங்க, ஓகேங்களா. நான் 1:3 ரேஷியோ 1:2 ரேஷியோவில் தான் அவங்க இப்போ கூப்பிட்ருக்காங்க. இப்போ 825 வரையும் எல்லா கம்யூனிட்டி எல்லாத்தையும் இது பண்ணிவிடுவாங்க. அதில் நிறைய பேர் வேக்கன்சி எடுக்கலை அப்படின்னா அடுத்த கேட்டகரி அடுத்து விடுவாங்க, ஓகே. அதனால் ஃபஸ்ட்டு டிகிரி போஸ்ட்டுக்கு அதனால் 825 இஸ் த லாஸ்ட்டு கிடையாது. அதுக்கப்புறமும் வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா. நிறைய பேர் எஸ்எஸ்சிக்கு யூபிஎஸ்சிக்கு அவங்களுமே இந்த எக்ஸாம் எழுதியிருப்பாங்க.
ஓகேங்களா? அதனால ஒரு 10% பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால அதுக்கு பின்னாடி வர நம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஓகே காமன்வெல்த் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 1000 வரையுமே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் பட் அவங்க கால் பண்ணியிருக்கிறது 1 to 825 வரை மட்டும்தான். ஓகேங்களா? இப்படி பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு இது வந்து ஜென்ரேட் ஆயிடும். ஓகேங்களா? இந்த கவுன்சிலிங் கால் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, கவுன்சிலிங்கான கால் லெட்டர் வந்து ஜெண்டர் எல்லாமே போட்டு உங்களுக்கு வந்து இதாயிடும். அதில இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதுதான். டிகிரி ஸ்டாண்டர்டில எத்தனை மணிக்கு நீங்க வரணும் அப்படின்ட்டு. டேட் ஆஃப் இன்டர்வியூ. ஓகே 3 அந்த இதில பார்த்தீங்க அப்படின்னா, எந்த இடத்துக்கு போகணும்? டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே சென்னை தான் போகணும். ஓகேங்களா? அங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களோட கம்யூனிட்டி ரேங்க்கு, கவுன்சிலிங் ஷெட்யூலு இது எல்லாமே பார்த்துங்க. கவுன்சிலிங் கால் லெட்டர உங்களுக்கு 1 to 825க்குள்ள நீங்க ரேங்க் இருக்கீங்க, காமன் ரேங்க் இருக்கீங்க அப்படின்னா, காமன் ரேங்க் லிஸ்ட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இதை கிளிக் பண்ணி உங்களோட கவுன்சிலிங், உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த் போட்டிங்க அப்படின்னா போதும், உங்களோட கால் லெட்டர் வந்து கவுன்சிலிங் கால் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிடும். ஓகேங்களா? இதை மட்டும் பாருங்க. டிகிரியில் நீங்கள் அப்படி செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இதில் எல்லாத்துக்குமே உள்ள ஒரு டவுட்டு, ஏன் காமன் ரேங்க் லிஸ்ட் 1 to 825 வரையும் கால் பண்ணியிருக்காங்க. திரும்பியும் சொல்லிடுறேன், அவங்களுக்கு வந்து அந்த கம்யூனிட்டி ரேங்க் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நமக்கு இன்டர்வியூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறப்ப 1:3 ரேஷியோவில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால் கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணுறதும் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ 1625 பேரை இது பண்ணியிருக்காங்க. இப்போ கூப்பிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா 825 பேர் தான். ஓகேங்களா? அதனால் 1:2 ரேஷியோவில் அவங்க இப்போ கால் பண்ணுறாங்க. அதில் எடுக்காதவங்களுக்கு அடுத்த கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. இதில் என்னென்னா டிகிரிக்கு தான் இப்போ விட்டுருக்காங்க. டிப்ளமோ லெவலுக்கு இன்னும் வரல. டிப்ளமோ லெவலுக்கு இந்த கவுன்சிலிங் முடிஞ்சு வர்றதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம். ஓகேங்களா? அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் செலக்ட் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ இல்லைனா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் பாஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னாவே எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு கவுன்சிலிங் கால் லெட்டர் வந்துருச்சு. கண்டிப்பாக அடுத்து நம்ம டிப்ளமோ லெவலுக்காக கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? தேங்க்யூ.